வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, தினம் ஒரு கணக்கு. இன்றைக்கு 27வது நாள். இன்றைக்கு சதவீதம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு 10 கணக்குகள் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கணக்கு, ஒரு 10 கணக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதற்கு முந்தைய ரெண்டு வீடியோவில் 10 கணக்கு 20 கணக்கு சதவீதம் பகுதியில் பார்த்துருக்கோம். இன்றைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 30 கணக்கு மொத்தம். இந்த 30 கணக்குகளை நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணீங்க அப்படின்னாலே டிஎன்பிஎஸ்சியில் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் எழுதலாம் மாணவ கண்மணிகளே. இப்போ நம்ம நேரடியாக கணக்குக்கு போயிடுவோம். முதல் கணக்கு, பி பெர்சன்டேஜ் ஆனது 36 எனில் பிஐ காண்க. பி பெர்சன்டேஜ் இந்த மாதிரி பி கியூ ஆர் இந்த மாதிரிலாம் கொடுத்தா பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக இந்த கணக்கை செஞ்சிடலாம். இப்போ என்ன இதில் வகையாக கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே இதை கணக்கு வடிவத்தில் எழுத தெரியணும். இப்போ பியினுடைய பி பெர்சன்டேஜ், P/100 பெர்சன்டேஜ் அப்படின்னாக்கா என்ன செய்வோம்? அப்போ 10%னா 10/100 போடுவோம்ல, அதுக்கு பதிலாக பியை மட்டும் போட்டுறோம், P/100. இது ஈக்குவல் டு இதை எல்லாம் முடித்தோம்னா, கணக்கு முடித்தோம்னா 36 வரும். 36. இப்போ கவனிங்க, இந்த பியும் பெருக்கிறனும் இந்த பக்கம், இந்த 100 இங்கே கீழே இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது இந்த சைடில் 100 பெருக்கப்பட வேண்டும். இப்போ இதை எழுதுறேன் பாருங்கள். இந்த P ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த 36 கூட இந்த 2 சைவரை பெருக்கணும், 100ஆல் பெருக்கணும். அது போல் 2 சைவர் சேர்த்துக்கலாம். P ஸ்கொயர் 3600 அப்படின்னா P எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா P இப்போ P ஸ்கொயரில் ரூட் எடுத்தோம்னா P வருது, இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ 3600 ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்க இப்போ 36க்கு மட்டும் எடுங்க 6, இந்த 2 சைவருக்கு 1 சைவர் போட்டுக்குங்க. அப்போ 60 இதற்கான விடை. கவனிங்க மாணவ கண்மணிகளே, ரொம்ப ஈஸியாக இங்கே கொடுத்துருக்கிறத எப்பயுமே P பெர்சன்டேஜ் அப்படின்னா P/P/100 போடுங்க. இங்கே Q பெர்சன்டேஜ் அப்படின்னா Q/Q/100 போடுங்க. ரொம்ப ஈஸி. உங்களை PQRன்னு போட்டு குழப்ப பார்க்குறாங்க. நீங்கள் குழம்பாமல் நீங்கள் இந்த கணக்கை செய்யணும். ஓகே, ரெண்டாம் கணக்கு பாருங்கள். ஏயின் 10% என்பது பியின் 12%க்கு சமமானது எனில் ஏயின் 15% என்பது பியின் எத்தனை சதவீதத்துக்கு சமமாகும்? ரொம்ப ஈஸியான ரொம்ப எளிதான கணக்கு. அந்த வார்த்தைகளால் உங்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நிறையா மாணவர்கள் இந்த ஏயின் சதவீதம் பியின் சதவீதம் என்ன இதை எப்படி செய்கிறது அப்படின்னு புலம்பிடுவீங்க. இந்த குழப்பம்லாம் வேணாம், ரொம்ப ஈஸியாக எளிதாக நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக அந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன். கவனிங்க மாணவ கண்மணிகளை. இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறதுக்கு அப்படியே எழுதுங்க. முதல்ல ஏயின் 10%, இப்போ ஏன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 10%னா 10/100 இப்படி எழுதிக்கோங்க முதல்ல, ரைட்டா? அடுத்து பியின் 12%, P × 12/100ன்னு எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் என்ன செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது சமம் எனில், இது 2 சமம் எனில் ஏயின் 15%, A × 15/100ன்னு எழுதுங்க. இது ஈக்குவல் டு பியின் எத்தனை சதவீதத்துக்கு சமம்? P × இந்த எத்தனைங்கிறத இப்படி போட்டுக்கோங்க, கேள்வி அடையாளம் /100. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கவனிங்க, இங்கே பாருங்கள். இந்த ஏயும் 10ஐயும் பெருக்குனாக்க 10Aன்னு வருதா? 10A. இந்த ஈக்குவல் டு இங்கே இந்த இடத்துல ஈக்குவல் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இதை 10A பெருக்கிட்டோம். இது ஈக்குவல் டு P 12A Pன்னு வச்சுக்கோங்க, 12P. இந்த கீழே இருக்க 100 இந்த ஈக்குவல் டு இருக்கிறதுனால இந்த 100 அடிச்சு விட்டுறோம். அதே மாதிரி இங்கேயும் இந்த 100 கேன்சல் ஆகிடும். சரி பாருங்கள், 10A 12P, 10A என்பது 12Pக்கு சமம். இது வரைக்கும் கொடுத்துருக்கிறது. இங்கே பாருங்கள், இதில் எழுதியிருக்கோம்ல, 10% என்பது 12%க்கு சமம்ங்கிறது இதுக்கு எழுதியாச்சு. இது ஈக்குவல் டு இது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க 15A கீழே 100 அடிச்சு விட்டுலாம், ஈக்குவல் டு இங்கே எத்தனை பி இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க மாணவ கண்மணிகளே, இதை நல்லா உற்று நோக்குங்க. இந்த 10A என்பதை 15Aன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. நல்லா கவனிங்க, ரவுண்ட் போட்டு காட்டிருக்கேன் பாருங்கள். 10A என்பதை 15Aன்னு மாற்றிருக்காங்க. அந்த 10க்கும் 15க்கும் உள்ள தொடர்பை பாருங்கள். 2×10 இது 3×15 2:3ன்னு வருதா? இதே போல் இங்கே பாருங்கள், இந்த 12Bயை இங்கே எத்தனை B இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றணும். இங்கே கவனிச்சுக்கோங்க. முதல்ல 10Aக்கும் 15Aக்கும் உறவு பார்த்தோம். இப்போ 12Bக்கும் இங்கே எத்தனை Bன்னு கொடுத்துருக்கோம்ல. இப்போ 12
ரெண்டாவது வகுத்தீங்கன்னா இதை வந்து ரெண்டாவது வகுத்தீங்கன்னா 6 2 12 6 முறை இங்கே வருது. அதே மாதிரி இந்த 6 வந்து இங்கே வந்து என்னது 10 வந்து 15 ஆயிருக்குன்னா 2 3 ஆயிருக்குல்ல, இந்த 6 வந்து 3 மடங்கு வரணும். அப்போ 6 3 இருக்குன்னா 18. இப்போ 18B. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே பாருங்க, இந்த 10A 15Aங்கிறது வந்து 2:3ங்கிறதுல இருக்குது. இந்த 12 18 வந்து 6 அடிச்சிங்கன்னா 2 ஈராறு 12 3 18 இதுவும் 2:3 வந்துச்சு பார்த்தீங்களா. ஆக மாணவ கண்மணியிலே இந்த கணக்கை நீங்கள் இப்படியெல்லாம் போடாமலே இங்கே விடை எழுதலாம். எப்படின்னா ஏயின் 10% 12 பியின் 12% சமம் அப்படின்னாக்க ஏயின் 15%னா நீங்கள் இதுக்கும் இதுக்கும் வந்து உறவு பார்க்கணும். இந்த 10ங்கிறது 15 மாதிரி இருக்குது. அதாவது இங்கே வந்து 2 மடங்கு இருக்குது. ஈரஞ்ச 10 மூவஞ்ச 15 மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து ஈராற 12 அந்த எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க, அது 3018ன்னு வரும். அப்போ 12ங்கிறது 18 வரும். அப்போ சி விடை தான் சரி. குழப்பம் இல்லாமல் நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. இந்த கணக்கு இப்படியே அச்சரம் பிசகாமல் இதே டேட்டாவோடு அப்படியே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வருது. நல்லா கவனித்து நல்ல முறையாக போட்டு பார்த்துக்கோங்க மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 3வது கணக்கு 15% கூடுதலுக்கு பின் ஏயின் புதிய ஊதியம் ரூபாய் 1932 எனில் ஏயினுடைய பழைய ஊதியம் எவ்வளவு? நல்லா கவனிங்க மாணவ கண்மணிகளே. 15% கூடுதலுக்கு பின்ங்கிறாங்க. எப்பயுமே ஒருத்தருடைய சம்பளம் ஒரு ஊதியம் அப்படின்னாக்கா 100% தான் இருக்கும். 100% தான் அவருடைய ஊதியம் அப்படின்னு வச்சுக்கிறணும். இப்போ 15% கூடுதல் அப்படின்னாக்க 115%. 115% என்பது 1932 ரூபா. அப்படின்னா அவருடைய பழைய ஊதியம் எவ்வளவு, 100% எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. பாக்ஸ் மெத்தடு அப்படின்னு சொல்லுவாங்க. 100%ங்கிறது அவருடைய பழைய ஊதியம். புதிய ஊதியம் வந்து 15% கூடுதல். அப்போ 115 இந்த சதவீதம்ங்கிறத ரெண்டையும் விட்டு போட்டு 115 என்பது 1932 எனில் 100 எவ்வளவு அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் மெத்தடில் ஏற்கனவே நம்மளுடைய பழைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். நேருக்கு நேரம் அடிச்சுக்கலாம், இப்படி அடிச்சுக்கலாம், இந்த மாதிரி அடிச்சுக்கலாம், இப்படி அடிச்சுக்கலாம், இந்த மாதிரியும் அடிச்சுக்கலாம்னா வகுக்கலாம். குறுக்க மட்டும் அடிக்கக்கூடாது. இந்த குறுக்கா பார்த்தீங்களா, இப்படி இதை மட்டும் அடிக்கக்கூடாது. இப்போ கவனிங்க, இதை வந்து இந்த மாதிரி படமாக போட்டிருக்கிறதுனால மறுபடியும் இங்கே எடுத்து செய்கிறேன் பாருங்கள். 115 1932 இது 100. இங்கேயும் பெருக்கத்தான் செய்யணும். இங்கேயெல்லாம் அடிக்கலாம். இப்போ கவனிங்க, 20 5 100, 23 5 வந்து 115. 5வது அடிக்கிறேன், 5வது வாய்ப்பாட்டில். இப்போ கவனிங்க, இந்த 23 கொண்டு இதை அடிச்சேன்னு வைங்க. அடித்தேன்னா இங்கே பாருங்கள், ஒரு இந்த 23 8 தடவை போட்டு பார்ப்போம். எண் 3 24 மிச்சம் 2 எண் 2 16 16 2 18 184. இன்னொரு தடவை 23 கூட்டினோம்னா 200 சொச்சம் போயிடும். அப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து 8 தடவை போச்சுன்னா 193ல் 184 போச்சுனாக்க எவ்வளோ இருக்கும்? இதில் 9 இருக்குமா? 9 இந்த 92. ஆக இது வந்து 92 மீதம் இருக்குது. 92 இந்த 2 போட்டோம்னா 92. இந்த 92ல் வந்து 4 முறை வரும். 92ல் 4 முறை, 12 8 4 12 84 முறை இதை அடிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 84 முறை அடிக்கும். அப்போ இதை வந்து 84 20ஆல் பெருக்கிட்டோம்னா 84 × 20 ஈக்குவல் எவ்வளவு? 0 2 8 6 எண் 2 16 1680 ரூபா பழைய ஊதியம். கவனிச்சுட்டீங்களா? ஒன்றும் இல்லை மாணவ கண்மணிகளே. 115 என்பது 1932. அப்போ 100 என்பது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இதை அடித்து கொடுத்து பெருக்கி போட்டிங்கன்னா விட. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி கணக்கு மாணவ கண்மணிகளே. அடுத்து 4வது கணக்கு. ஒருவரின் மாத சம்பளம் 10% குறைக்கப்பட்டு பின்பு 10% அதிகரிக்கப்பட்டால் ஊதியத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். கவனிங்க, ஒருவருடைய மாத சம்பளம் வந்து 10% குறைக்கிறாங்க முதல்ல, அப்புறம் பின்பு 10% கூட்டுறாங்க. அப்போ எல்லாரும் மாணவர்கள் என்ன நினைப்பீங்க, இந்த விடையை பார்ப்பீங்க. விடையில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விடை இருக்குது. இந்த விடை தான் அப்படின்னு டிக் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் அது தப்பு. என்ன செய்யணும் அப்படிங்கிறத நல்லா சொல்லித்தரேன். இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது. அந்த சூத்திரம் என்ன அப்படின்னாக்க, முதல்ல சூத்திரத்தை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சூத்திர முறை வந்து நிறைய இடங்களில் இது பயன்படும். சூத்திரம் என்ன அப்படின்னாக்க, இப்போ எக்ஸு
ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸு இன்ட்டு ஒய், எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும் பை 100. இதான் வந்து அந்த சூத்திரம். இதில் எக்ஸுங்கிறது ஒரு கூட்டப்பட்டால்னா ப்ளஸில் கொடுக்கணும், குறைக்கப்பட்டால்னா மைனஸில் கொடுக்கணும். மைனஸ் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப இந்த கணக்கில் முக்கியம். இப்போ பாருங்கள், 10% கூட்டுறாங்க, 10% கூட்டுறாங்க, அப்போ 10 வந்து அப்படியே போட்டுக்கலாம். இல்லை, முதல் எடுத்த உடனே என்ன செய்கிறாங்க, 10% குறைக்கிறாங்க, அப்போ -10ன்னு போடணும். நல்லா கவனிங்க, எடுத்த உடனே 10% குறைக்கிறாங்க, அப்போ -10. அது அப்புறம் ரெண்டாவது வந்து கூட்டுறாங்க, +10. இது இப்படியே இருக்கட்டும். இது கூட இப்போ கவனிங்க, இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுட்டு உள்ளே வந்து எக்ஸ் வந்து -10 பெருக்கல் +10. இங்கே என்ன போட்டோமோ அதே இது இங்கே பெருக்கல்ல வந்துடும் பை 100. இப்போ இங்கே கவனிங்க, இந்த சைவருக்கு அடிச்சிருவோம். அப்புறம் ரெண்டாவது வந்து நம்ம மைனஸ் ப்ளஸ்ஸை பார்த்துக்குருவோம். ஓரன்னா 1 -1. இப்போ கவனிங்க, -10 +10 இது வந்து உள்ளேருந்து வெளியே வரும்போது -1 வந்துடும். இப்போ -10 +10 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் வந்து -1 இருக்கும். -1 எப்பயுமே விட வந்து -1 வந்துச்சுனாக்கா 1% குறையும்னு அர்த்தம். 1% குறையும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா கூடும்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இந்த சூத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. இந்த சூத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸ் என்பது முதல் கொடுக்குற குறைக்கப்படுறது, ரெண்டாவது வந்து கூட்டப்படுகிறது. இந்த மாதிரி வந்து இது நிறைய அந்த சதவீத கணக்கில் இந்த சூத்திரம் வந்து நிறைய பயன்படும் மாணவ கண்மணியிலே. இந்த கணக்கை நல்லா பார்த்துக்கோங்க. ஒருவருடைய மாத சம்பளம் 10% குறைக்கப்பட்டு பின்பு 10% அதிகரிக்கப்பட்டால், இப்போ இந்த இடத்துலையே இதே கணக்கில் இன்னொன்று சொல்கிறேன் கவனிங்க. இந்த கணக்கில் எக்ஸ்ட்ராவாக ஒருவருடைய மாத சம்பளம் 20% குறைக்கப்பட்டு 20% கூட்டப்பட்டால் எப்படி அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 20% குறைக்கிறாங்க, மறுபடியும் 20% கூட்டுறாங்க. அப்படின்னா எப்படி செய்யணும்? இந்த சூத்திரத்தில் பாருங்கள், -20 +20 ப்ளஸ்ஸு உள்ளே வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே -20 இன்ட்டு +20 ப்ராக்கெட்டை முடிச்சுங்க. கீழே 100 போட்டு இந்த 2 இதை அடிச்சுங்க. 2 எவ்வளவு? 4 -4 -20 +20 -4. இப்போ இதுக்கும் போயிருமா? போனது போக -4. இந்த 20% குறைச்சி 20% கூட்டினாக்க மொத்தத்தில் 4% வந்து குறையும். 4% என்ன செய்யும்? குறையும். ஏன் குறையும்னு சொல்கிறோம்? குறையும்னு சொல்கிறோம்னா -4 வருது. இதே மாதிரியே 30% குறைக்கப்பட்டு 30% எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள். 40% குறைக்கப்பட்டு 40% அதிகரிக்கப்பட்டால், 50% குறைக்கப்பட்டு 50% அதிகரிக்கப்பட்டால், இதெல்லாம் போட்டு பாருங்கள் மாணவ கண்மணிகளே. இந்த கணக்கு நிச்சயமாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கவனிங்க, 5வது கணக்கு. ஒருவரின் மாதச்சம்பளம் 50% குறைக்கப்பட்டு பின்பு 50% அதிகரிக்கப்பட்டால் அவரின் ஊதியத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? அதாவது 4வது கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த கணக்கு எதுக்கு இது 50% கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கணக்கையும் எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம் மாணவ கண்மணிகளே. இப்போ கவனிங்க, நான் போன கணக்கு செலுத்தும்போது ஒரு சூத்திரம் சொன்னேன். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸு இன்ட்டு ஒய் பை 100 அப்படின்னு சொன்னேன். இதில் எக்ஸுங்கிறது கொடுத்துருக்க குறைக்கப்படுதல் அல்லது கூட்டப்படுதல், ஒய்ன்றது ரெண்டாவது அதை தொடர்ந்து கொடுக்கப்படுகிற குறைக்கப்படுதல் அல்லது நீக்கப்படுதல், அதிகரிக்கப்படுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், பிரதியில் போகிறேன். 50% குறைக்கிறாங்க, 50 -50ன்னு போட்டுக்கணும். குறைச்சா -50, கூட்டுனா +50 போட்டாச்சு. கூட்டல் போட்டுட்டு உள்ள ஒரு -50 பெருக்கல் +50 பை 100. இந்த 2 0 வந்து அடியாகி போகும். இந்த 5ஐயும் பெருக்கணும்னா 25. 25ங்கிறது -25. 50 +50 -25. இங்கே கவனிங்க, இங்கே -50 +50 போயிடும். அப்போ -25 தான் இதனுடைய விடையாக இருக்குது. அப்போ மைனஸ் வந்தால் வந்து குறையும்னு அர்த்தம். 25% வந்து அந்த சம்பளம் ஊதியம் இருக்கே அது குறையும். 25% குறையும். பி விடை கரெக்டு. ஓகேவா? இந்த கணக்கு வந்து 2 கணக்கு இதே மாதிரி சொல்லி கொடுத்தாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவ கண்மணிகளே. அடுத்து வந்து 6வது கணக்கு. அபிராமி ஒரு பணப்பைனா மணி பர்ஸு,
அதை வந்து 2730 ரூபாய்க்கு வாங்குகிறார். அந்த விலையில் அவர் வாங்கின இந்த 2730 வந்து அந்த விலையில் 5% மதிப்பு கூட்டு வரியும் அடங்கும். மதிப்பு கூட்டு வரி அப்படின்னாக்கா வாட்டுன்னு சொல்லுவாங்க. வாட் வேல்யூ ஆர்டர் டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரியும் அடங்கும் எனில் அந்த மதிப்பு கூட்டு வரியை சேர்க்காம பணப்பையினுடைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாணவர்கள். எப்பயுமே ஒரு பொருளோட விலை அப்படின்னு சொன்னாலே அது 100% வச்சுக்கோங்க. ஒரு பொருளோட விலை வந்து எப்பயுமே 100%. இவங்க 2730 ரூபாய்க்கு ஒரு மணிப்பரிசை வாங்குறாங்க. அதில் 5% மதிப்பு கூட்டு வரியும் அடக்கம். அப்படின்னா அந்த 100 கூட ஒரு 5, இந்த 100 கூட ஒரு 5 மதிப்பு கூட்டு வரி அதையும் சேர்த்துக்கிறேன்னு 105%. இந்த 105 அப்படிங்கிறது தான் வந்து சதவீதம் அப்படிங்கிறது தான் வந்து 2730. அப்போ அந்த 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். பாக்ஸ் மெத்தடு பாருங்கள். இந்த பாக்ஸ் மெத்தடை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் மெத்தட் இப்படி போட்டிங்கன்னா 105% என்பது 2730. அப்போ 100% என்ன அப்படின்னு போட்டுக்கிட்டு இங்கே கவனிங்க. இதுக்கும் அடிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி அடிக்கலாம், இந்த மாதிரியும் அடிக்கலாம். இங்கே ஒரு நம்பர் இருந்தால் இப்படி அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம். அதாவது இப்படி நேர் வாக்கில் அடிச்சுக்கிட்டே போகலாம். குறுக்க மட்டும் அடிச்சிடக்கூடாது. குறுக்க வந்து பெருக்க வேண்டும். குறுக்க இங்கே வருங்க. இங்கே ஒரு நம்பர் இருந்தால் அது ரெண்டையும் பெருக்கத்தான் செய்யணும். இங்கே ஒரு நம்பர் இருந்தால் இப்படியே பெருக்கத்தான் செய்யணும். இப்போ கவனிங்க, உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி இங்கே எழுதிடுறேன். 2730 இது 100ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த 105 5ஆல் வகுக்க போகிறோம். இந்த 2730 5ஆல் வகுக்க போகிறோம். இப்போ அதை 5ஆல் வகுத்தோம்னாக்க 2 10 1 5 இதையும் 5ஆல் வகுக்கிறோம். 5ஆல் வகுத்தோம்னா 5 25 மிச்சம் 2 23 4 20 மிச்சம் வந்து 30 6 30. இப்போ கவனிங்க, 546 21ஆல் வகுத்தோம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த 20 இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்படி கூட வகுத்து காட்டிடுறேன். 546 21 வகுத்தோம்னா 2 முறை 21 2ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்கா 1 2 2 2 4 42. இதில் மிச்சம் இருக்கிறது வந்து 12. இந்த 6 இறக்குறோம். இறக்குனா 126. இந்த 126ல் 6 முறை போடுங்களேன். 6 முறை போட்டிங்கன்னா 1 6 6 6 2 12 126 சரியா பச்சா 26 முறை. இதை அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா 26 முறை. இந்த 26ஐயும் 100ஐயும் பெருக்கணும்னா 2600. அந்த மணிப்பரிசோட மதிப்பு கூட்டு வரி சேர்க்காம அதனுடைய விலை வந்து 2600. எங்கே இருக்கு? டி விடை கரெக்டு. பார்த்துக்கிட்டீங்களா? எப்பயுமே ஒரு பணப்பை, ஒரு தையல் மிஷினு, ஒரு வாஷிங் மிஷினு எதுனாலும் சரி 100% வச்சுக்கோங்க. அதில் மதிப்பு கூட்டு வரி, அப்புறம் வந்து வேறு எதாவது ஜிஎஸ்டி இப்படிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அதை வந்து அந்த வரியை வந்து கூட்டிக்கிறணும். கூட்டி இந்த மாதிரி போடணும். நல்லா இந்த கணக்கை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மாணவ கண்மணியில். கவனிங்க, 7வது கணக்கு. ஒரு எந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 50,000. இதனுடைய மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகள் முடிவில் அதனுடைய மதிப்பு என்ன? இது ஒரு அருமையான கணக்கு. இது எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். 2 முறையில் சொல்லித்தரேன். இந்த கணக்கை எந்த மாதிரி விடையை கொண்டு வரணும்னு சொல்லி 2 முறையில் சொல்லித்தரேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அந்த எந்திரத்தினுடைய தற்போதைய மதிப்பு வந்து 50,000 ரூபா. 50,000. இதுக்கு 10% கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவ கண்மணியிலே. சதவீதம் டாப்பிக்கில் முதல் உள்ள வீடியோ 1ல் வந்து பார்ட் 1ல் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப அருமையாக 10% கண்டுபிடிக்கணும்னா ஒரு சேவரை மறைச்சிக்கோங்க. 5,000 ரூபா. ஒரு சேவரை மறைச்சிக்கிட்டு 5,000. இந்த 5,000 வந்து என்ன செய்யுது? குறையுதுன்றாங்க. அப்போ குறைங்க. 5,000 ரூபாய் குறைங்க. குறைஞ்சிங்கன்னா எவ்வளோ வரும்னாக்க 0 0 0 5 4 45,000 ரூபா. முதல் வருட முடிவில் இது வந்து 1ன்னு கொடுக்குங்க. 1ஆவது வருட முடிவில் 45,000 ரூபா ஆயிரும். அப்புறம் 2வது வருஷத்தில் ஒரு 10% குறையுமா? இந்த சைவரை மறைச்சிக்கோங்க. அப்போ 4,500. இதில் 4,500 குறைங்க. 4,500 குறைச்சிங்கன்னா 0 0 10ல் 5 போக 5 இங்கே 4 இருக்கும். 0 40,500 ரூபான்னு வந்துடும். இது 2வது வருட முடிவில் இங்கே எடுத்து எழுதுவோம். 40,500. இதில் 10% கண்டுபிடிச்சோம்னா 3ஆவது வருஷம் எவ்வளோன்னு சொல்லி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த சைவரை மறைச்சிக்கோங்க. 10%னா ஒரு சைவரை மறைச்சிக்கணும். புரியுதா? 1%னா 2 சைவரை மறைச்சிக்கணும். ரைட்டு. இப்போ பாருங்கள், இது 4,050. இதையும் வந்து கழிக்கணும். குறைஞ்சிச்சு அப்படின்னாலே கழிச்சுக்கிட்டே வரணும். ரைட்டா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து 0
இது வந்து 10, 10ல் 5 போக 5, இங்கே 4 இருக்கும் 4. இங்கே வந்து 500ல் 50 வச்சுன்னா 450, மிச்சம் 40 4 வச்சுன்னா 36, 36,450 ரூபா அதனுடைய மதிப்பு. அந்த எந்திரத்தோட மதிப்பு 3 ஆண்டுகள் முடிவில். ரைட்டுங்களா? இது வந்து இந்த கணக்கு வந்து இந்த கூட்டு வட்டி தனி வட்டி கண்டுபிடிக்கிற சூத்திரம் மாதிரி. இப்போ கவனிங்க, இது ஒரு மெத்தடு. இந்த இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன், இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னாக்க 50,000 ரைட்டா, அதனுடைய தற்போதைய மதிப்பு. இதில் ஒவ்வொரு வருஷமும் 10% குறையுது. அப்படின்னா 100லேருந்து 10 கழிச்சிங்கன்னா 90. 90/100. இந்த 90/100 3 தடவை போடுங்க. எதுக்காக 3 தடவை போடுறோம்? 3 ஆண்டுகளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு போடுறோம். போட்டிங்களா? இப்போ கவனிங்க, 1 2 3 4 5 6 சேவர் இருக்குது. 1 2 3 4 5 6 சேவர் அடிச்சிருங்க. இது எல்லாத்தையும் அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா 50 பெருக்கல் 9 பெருக்கல் 9 பெருக்கல் 9, 9க்கு 9 81. 81 × 9 729. 9 வந்து 9, 89 72. ரைட்டுங்களா? இதை பெருக்கல் 50ஆல் பெருக்குனீங்க அப்படின்னாக்க எவ்வளவு விட வரும்னா 36,450 வரும். 2 முறையில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் மாணவ கண்மணிகளை, நல்லா கவனிச்சுக்கோங்க. சாதாரணமாக எளிதாக பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10%னாக்க ஒரு சேவரை மறைச்சிக்கணும். புரியுதுங்களா? இந்த முறையிலையும் செய்யலாம், இந்த முறையிலையும் செய்யலாம். கவனிச்சுக்கோங்க. அடுத்து 8வது கணக்கு. 2018 ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை 2,25,000 இருந்துச்சான். அடுத்த ஆண்டில் மக்கள் தொகை 12% அதிகரித்தால் 2019, அதாவது ஒரு வருஷம் கழிச்சு மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் கணக்கு பண்ண போகிறோம் 2 முறையில். 2018 ஒரு நகரத்தினுடைய மக்கள் தொகை 2,25,000. புரியுதுங்களா? இதில் 12% கண்டுபிடிக்கணும். 12% கண்டுபிடிக்கணும். நான் என்ன செய்வேன்னா 10%ஆகவும் 2%ஆகவும் கண்டுபிடிப்பேன். 10%க்கு ஒரு சேவரை மறைச்சிக்கிட்டோம்னா 22,500. 22,500. இது வந்து மக்கள் தொகை அதிகரிக்குது. ரைட்டா? அதிகரிக்குது அப்படின்னாக்கா கூட்டணும். அதிகரிக்குதுன்னா என்ன செய்யணும்? கூட்டணும். இப்போ இது வந்து 10%. 1% அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த சைவரை மறைச்சிக்கிட்டாக்க 2,250. 2,250 அப்படிங்கிறது 1%. இன்னொரு % வேணும்ல, 2% ஆக்கணும்ல. அப்போ வந்து இன்னொரு இதை கூட்டிக்கணும். 2,250 கூட்டிக்கணும். ரொம்ப எளிமையாக ஈஸியாக வந்து நாட்டுப்புறத்தில் போடுறது மாதிரி கணக்கு நான் சொல்லித்தரேன். சைவர் 5 5 10 சேர் மிச்சம் 1 2 2 4 1 5 4,500. 4,500 இதையும் இது கூட என்ன செய்யணும்? கூட்டணும். அதிகரித்தா என்ன செய்யணும்? கூட்டணும். இதை 3ஐயும் கூட்டி போட்டுருங்க. சைவர் 5 5 10 சேர் மிச்சம் 1 5 7 7 5 12க்கு 2 மிச்சம் 1 5 2 2,52,000. 2,52,000 முதல் விலை சரி. சரி, இதை வேற ஒரு மாதிரியில் எப்படி போடலாம் அப்படின்னாக்க 12% அதிகரிச்சிருக்கா, என்ன செய்யலாம்னாக்க 2,25,000 போட்டுக்கணும். பெருக்கல் 112ன்னு போட்டுறணும். 100 கூட ஒரு 12 சேர்த்து 112/100ன்னு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இதை அடித்தோம் அப்படின்னாக்கா 2 சேவர் அடிச்சிட்டோம்னா 225 112ஆல் பெருக்கணும். 112ஆல் பெருக்கணும்னா இங்கே பாருங்கள், இது 2ஆல் பெருக்கணும்னா 450. இதை வந்து 2 2 5. இதை இன்னொரு 1ஆல் பெருக்கணும் 2 2 5. கூட்டி பாருங்கள். சைவர் 5 5 10 சேர் மிச்சம் 1 6 2 8 4 12க்கு 2 மிச்சம் 1 5 2 2,52,000. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் ஒரு சைவர் விட்டு போச்சு. கவனிங்க, 9ஆம் கணக்கு. ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரித்ததால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறு. அதாவது ஒரு கடைக்காரர் வந்து வண்ண தொலைக்காட்சி பெட்டி கலர் டிவியோட விலையை வந்து 30% அதிகரிச்சிட்டாரு. அதனால விற்பனை வந்து 40% குறைஞ்சி வச்சு. அப்போ மொத்தத்தில் இவருக்கு இந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி விற்றதில் லாபமாக நஷ்டமா, எவ்வளவு லாபம் அதிகரிப்பு எவ்வளவு குறைவு, அதைத்தான் கேட்டிருக்காங்க. இதுக்கும் அந்த சென்ற கணக்குகளை நம்ம செஞ்ச மாதிரி அந்த சூத்திரம் தான். x + y + x × y/100. இதான் இதில் எக்ஸுங்கிறது என்னன்னா வண்ண தொலைக்காட்சி பெட்டியினுடைய 30% விலையை கூட்டுறாரு. இப்போ பாருங்கள், 30 கூட்டுறாரு. ப்ளஸ்னே போட்டு உங்களுக்கு காட்டுறேன். 30 கூட்டுறாரு. அதனால 40% விற்பனை குறையுது. 40 ப்ளஸ்ஸு உள்ளே வந்து +30
இன்ட்டு -40/100. இதை அடிப்போம். முதல்ல அடிச்சுட்டு இதை முன்னாங்க 12 -12. இப்போ பாருங்கள், +30 -40. இது வந்து இங்கே ப்ளஸ் இருந்தாலுமே இது வந்து -12 போயிடுது. இப்போ கவனிங்க, இந்த 40 ஒரு 12 52 +30 -52 ஈக்குவல் டு -22. மைனஸில் வந்துச்சுன்னா விட எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க 22% குறைவு அப்படின்னு சொல்லணும். குறைவு. அவர் வந்து வண்ண தொலைக்காட்சி பெட்டியோட விலையை 30% கூட்டினதுனால அவருடைய வருவாயில் வந்து 22% இழப்பு ஏற்பட்டு விட்டது. இதுதான் கணக்கு. ரொம்ப அருமையான கணக்கு மாணவ கண்மணிகளே, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 10ஆம் கணக்கு. ஒரு எண்ணினுடைய 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் எது? ரொம்ப ரொம்ப அருமையான கணக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேட்டிருக்காங்க இந்த கணக்கை. அதனால இந்த கணக்கை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக சொல்லித்தரேன். கவனிங்க. ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ன்னு வச்சு ஈஸியாக சொல்லித்தரேன். 60 ஒரு எண்ணின் 60%, அப்போ இதுக்கு 60% கண்டுபிடிங்க. 60/100 ரைட் தானே? எக்ஸுங்கிற நம்பரோட 60%. இதில் இருந்து 60 கழித்தால் 60 கழிச்சோம்னா 60 கிடைக்குமா? இப்படி எழுத தெரியணும். முதல்ல எக்ஸுன்னு வச்சுக்கிட்டு அந்த எண்ணெய் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டு அதனுடைய 60%, அதுலேருந்து 60 கழிச்சா 60 கிடைக்கும். இப்போ கவனிக்கிறேன், இந்த 60 இதையும் பெருக்கிறேன் பாருங்கள். 60x/100 அப்படின்னு போட்டுக்கிட்டு இந்த மைனஸை அங்கிட்டு கொண்டு வரேன் பாருங்கள். ஈக்குவல் டு இந்த மைனஸை அங்கிட்டு கொண்டு வரீங்கன்னா 60 + x 60. அப்போ இது வந்து 120 ஆயிடுது. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், 60x/100 ஈக்குவல் டு 120 ரைட்டா? இந்த 60x இப்படி எழுதணும். 60x ஈக்குவல் டு இந்த 100 அங்கே போகும், பெருக்கப்படும். 120 × 100. இப்போ கவனிங்க, ஒரு 60 2 60 2ஆல் அடிச்சிட்டோமா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2ஐயும் 100ஐயும் பெருக்கணும்னா 200. எக்ஸோட வேல்யூ வந்து 200. எக்ஸின் மதிப்பு 200. மாணவ கண்மணிகளே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு எண்ணின் 60% அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அதை 60/100ன்னு போட்டுக்கணும். 60 கழித்தால் அப்படின்னாக்கா அந்த 60 கழிக்கணும். அப்போ 60 வரும். இந்த 60 இங்கிட்டு கொண்டு போயிடலாம். போனோம்னா 120. இந்த 120 60x அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த 60ஆல் வகுத்தோம்னா 120 வகுத்தா 2 கிடைக்கும். இந்த 100 கொண்டு இங்கே கொண்டு பெருக்கிடணும் 200. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லித்தரேன். கவனிங்க. ஒரு எண்ணின் 70%லேருந்து 70% கழித்தால் 70 கிடைக்கும்னு கேட்டாலும் விட 200 தான். இந்த விட வந்து கான்ஸ்டன்ட். ஒரு எண்ணின் 80%லேருந்து 80 கழித்தால் 80 கிடைக்கும் அப்படின்னாலும் அதை விட. ஒரு எண்ணின் 90%லேருந்து 90 கழித்தால் 90 கிடைக்கும், அதுக்கும் விட 200 தான். ஒரு எண்ணின் 10%லேருந்து 10 கழித்தால் 10 கிடைக்கும், அதுக்கும் 200 தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மாதிரி கேள்வி கேட்டாக்க நீங்கள் போட்டு கூட பார்க்காம 200ன்னு விட எழுதிடலாம். மாணவ கண்மணிகளே, இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப அருமையாக 10 கணக்குங்க. மொத்தம் நம்ம பெர்சன்டேஜ் சதவீதம்ங்கிற டாப்பிக்கில் 3 வீடியோ, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோ போட்டிருக்கோம். 3லேயே வந்து 30 கணக்கு இருக்குது. இந்த 30 கணக்கும் ரொம்ப ரொம்ப முத்தான கணக்குகள். அதை பூராத்தையுமே வந்து நீங்கள் அடிக்கடி போட்டு பாருங்கள். இந்த கணக்குகளை தவிர்த்து புதிதாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் கணக்கு கேட்குறதுக்கு வழி இல்லை. நல்லா இந்த கணக்கு தான் கேட்கணும். அதனால் நீங்கள் அழகாக வந்து நீங்கள் இந்த கணக்கெல்லாம் போட்டுருவீங்க. யாரேனும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் 2 வீடியோ முன்னாடி உள்ள வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா அதையும் போட்டு பாருங்கள். ஏற்கனவே நம்மளுடைய அருண் அகாடமியில் சதவீதம் பற்றிய வீடியோ வந்து ஒரு 2-3 கிடக்கு. இந்த 6 வீடியோவும் மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா போதும் மாணவ கண்மணிகளே. நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு இருக்குது. ஒரு 30 நாட்களுக்குள்ளே இருக்குது. நல்லா எல்லா பகுதிகளையும் நல்ல முறையாக நான் இந்த தினம் ஒரு கணக்கு அப்படிங்கிற இந்த சீரீஸில் அழகாக சொல்லித்தரேன். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த அருண் அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ச்சியாக படிக்கின்ற யாருமே வந்து வெற்றி இலக்க அடைவது மிக மிக எளிது. வெற்றிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. கடின உழைப்பு, தொடர்ச்சியான உழைப்பு, அதுதான் வெற்றியினுடைய ரகசியம். வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா படிங்க, வேலையை இந்த தடவை அடித்து பிடிங்க மாணவ கண்மணிகளே அப்படின்னு மாணவ கண்மணிகளுக்கு நல்லாசைகளை வழங்கி கொண்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.